ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தொடும் தூரம் சேனல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய சின்னங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விரலிமலை மயில் சரணாலயம் உள்ள மாவட்டம். சரியான விடை புதுக்கோட்டை. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர்? சரியான விடை பாரதியார். தேசிய கொடியின் நீளம் அகலம்? சரியான விடை 3:2. தேசிய கொடியின் பச்சை நிறம்? சரியான விடை செழுமை வளம். தேசிய கொடியின் காவி நிறம்? சரியான விடை தைரியம் தியாகம். தேசிய கொடியின் வெள்ளை நிறம்? சரியான விடை நேர்மை அமைதி தூய்மை. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர்? சரியான விடை பிங்காலி வெங்கையா, ஆந்திரா. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? சரியான விடை குடியாத்தம், வேலூர். தேசிய கொடியில் அசோக சக்கரத்தில் உள்ள ஆரம்? சரியான விடை 24. திருப்பூர் குமரன் பிறந்த இடம்? சரியான விடை சென்னிமலை, ஈரோடு. கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டவர்? சரியான விடை திருப்பூர் குமரன். சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள்? சரியான விடை வாய்மையே வெல்லும். தேசிய கீதம் யாரால் வங்காள மொழியால் எழுதப்பட்டது? சரியான விடை ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? சரியான விடை 24/1950. தேசிய கீதம் 1911 டிசம்பர் 27ஆம் நாள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக பாடப்பட்டது? சரியான விடை கொல்கத்தா. தேசிய பாடலை எழுதியவர்? சரியான விடை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஜனவரி 24, 1950.
தேசிய பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை ஆனந்த மடம். லாக்டோபேசில்லஸ் தேசிய நுண்ணுயிரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? சரியான விடை 2012. இது உங்களுக்கான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும்? இதுக்கான சரியான விடையை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.